Hello குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்கோபா சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டேர்ம் 2 போர்ஷன்ஸில் Poem-2 பார்க்கலாம். சரியா? அதாவது மதர் நேச்சர் Unit-1 இருக்கிற போயம். சரியா? மதர் நேச்சர் பார்க்கலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இது மெமரி போயமாக இருந்துச்சு அப்படின்னா மேபி 6 or 8 லைன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அது படிச்சுக்கோங்க. ஸோ அதில் உள்ள க்ளாசரிஸ் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா டேக்கிங் குட் கேர் ஆஃப் த கெஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். நம்மளை வீட்டுக்கு வர்றவங்களை இல்லை நம்மளை பார்க்க யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிறது. புரியுதா? கேரிங்காக வந்து பார்த்துக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா அன்னோன் பீப்புள், தெரியாதவங்க, நம்மளுக்கு முகம் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷிங், ரெனியூவிங், புதுப்பிக்கிறது, புதுசாக நம்ம ஏதாவது இது பண்ணுறது, மேக் பண்ணுறது. விர்ச்சியூ அப்படின்னா ஹை மாரல் பிஹேவியர், அதாவது ஹை மாரல் பிஹேவியர் அப்படின்னா அது மேலே மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கல்ச்சர் அப்படின்னா த ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் சொசைட்டி. அதாவது இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், வேறு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வகையான கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேறு மாதிரி இருக்கும், பழக்க வழக்கங்கள். சரியா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சொசைட்டிக்கு அவங்களுடைய ஹேபிட் அண்ட் கஸ்டம்ஸ்னால் நம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது தான் நம்ம கல்ச்சர்னு சொல்கிறோம். ஃபார்ச்சூன் அப்படின்னா லக்குன்னா உங்களுக்கே தெரியல, அதிர்ஷ்டம். நெக்ஸ்ட் அதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நேச்சர் அப்படின்னா அதோட அந்த சர் அப்படின்னு முடியக்கூடிய வேற ஒரு வார்த்தை என்னது போயமில், கிரியேச்சர். சரியா? ட்ரீ, ஃப்ரீ, FREE, ஃப்ரீ. பேர்ட், ஹர்ட், HERD, ஹர்ட். ஃபேஸ், ரேஸ், RACE. கல்ச்சர், ஃப்யூச்சர். சரியா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேச்சர், கிரியேச்சர், ட்ரீ, ஃப்ரீ, பேர்ட், ஹர்ட், கல்ச்சர், ஃப்யூச்சர், ஃபேஸ், ரேஸ். பெஸ்ட் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரைமிங் வேர்ட் என்ன, கெஸ்ட். சரியா? ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன், மதர் நேச்சர் கிவ்ஸ் எவ்ரிதிங் ஃபார் ஆல் கிரியேச்சர். கிரியேச்சர் அப்படின்னா திங்ஸ், நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்குமே வந்து மதர் நேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் மதர் நேச்சர்னா இயற்கை. சரியா? இயற்கை தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ அண்டர் த ட்ரீ. ஸோ ட்ரீக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு, அதாவது கீழே விழுகக்கூடிய பழங்கள், மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், மரத்தினோட நிழல், இதெல்லாமே நம்ம எதாவது காசு கொடுத்தா வாங்குறோம், நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு மரம் வளர்த்தோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்னஸ் நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் விர்ச்சியூ இஸ் அவர் கல்ச்சர். விர்ச்சியூ அப்படின்னா நம்பிக்கை. சரியா? மூட நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் அதுதான் அப்படிங்கிறாங்க, வழக்கங்கள் அதுதான். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ கேர்ஸ் ஃபார் தேயர் கெஸ்ட். ஃபார்ச்சூன் அப்படின்னா லக்கு. சரியா? லக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க வராங்க வீட்டுக்கு, கெஸ்ட் வராங்க, அவங்கள நம்ம வந்து நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு லக்கு வந்து நிறைய வரும். கடவுளுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட நம்மளோட கெஸ்ட்டை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். லைஃப்னுடைய ரேஸில் நம்ம வெல்கம் கெஸ்ட் என்னது, நம்ம ஒருத்தங்களை வந்து நல்லா ஹாப்பியாக ஜாலியாக வாங்க உள்ளே வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி ஸ்மைலிங் ஃபேஸோடு நம்ம ஒருத்தங்களை வரவேற்று அவங்கள வந்து நல்லா கேரிங் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனதை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, ஹார்ட் அப்படின்னா இதயம், மனசு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் இங்கேயே எழுதியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பென்சில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் சொல்லும்போது நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ இதில் வந்து பேஜ் நம்பர் 83 இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஹூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த போயம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹூஸ்க்கு பதிலாக மதர் நேச்சர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? மதர் நேச்சர்ஸ் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும் இந்த ஹூஸ்க்கு பதிலாக, மற்றது எல்லா கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது வாட் ஆர் த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டீங்கிறது கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோங்க. த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ கொஷின் மார்க் எடுத்துடணும், ஆர் போட்டுட்டு கமா போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டார் போட்டு இதெல்லாமே எழுதிக்கணும். ஷேடோஸ், நம்மளுக்கு மரம் வந்து என்ன கொடுக்குது, நிழல் கொடுக்குது. ஃப்ரூட்ஸ், பழங்கள் கொடுக்குது. அப்புறம் ஹோம் ஃபார் பேர்டு, கண்டிப்பாக வந்து அது ஒரு பறவைக்கு ஒரு வீடாக தான் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு எப்படி ஒரு வீடு இருக்குது அந்த மாதிரி பறவைக்கு ஒரு வீடு வந்து அந்த மரங்கள் தான். ஓகேயா?
அடுத்தது ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். ஹர்ட் அப்படின்னா ஆடு மாடெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கீழே மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் படுத்து நிழலுக்கு ஓய்வு எடுக்குது இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், வாட் வின்ஸ் த ஹார்ட்ஸ். எது வந்து வின் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாட்டுக்கு பதிலாக ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு எழுதிக்கணும். SMILING ஸ்மைலிங், FACE ஃபேஸ். ஸ்மைலிங் அப்படின்னா சிரிப்பு, ஃபேஸ் அப்படின்னா முகம், அப்போ சிரித்த முகம்னு அர்த்தம். நல்ல ஒரு ஹாப்பியான ஃபேஸோட நம்ம உள்ளே வந்து வாங்க வாங்க அப்படிலாம் சொல்லி கெஸ்ட்டை வரவேற்கிறோம், ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மனசை வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ வின்ஸ் த ஹார்ட் கொஷின்லேயே இருக்குது. நெக்ஸ்ட், ஹூ வில் பி த ஃபார்ச்சுனேட். இதோட ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன், காப்பி பண்ணுங்கள். பீப்புள் ஹூ கேர்ஸ் ஃபார் தேயர் கெஸ்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். ஓகே, ஸோ யார் வந்து ஒருத்தங்க அவங்களோட கெஸ்ட்டை வந்து நல்ல கேரிங்காக பார்த்துக்கிறாங்களோ ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு லக்கான பர்சன், அதிர்ஷ்டமான ஒரு மனிதர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பீப்புள் ஹூ கேர்ஸ் ஃபார் தேயர் கெஸ்ட்ஸ் வில் பி த ஃபார்ச்சுனேட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹவ் வில் யூ ட்ரீட் யுவர் கெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நம்ம இந்த ஹவுக்கு பதிலாக வி எழுதிக்கணும், WEV. யூ வேண்டாம், அடிச்சு விட்டுணும். இங்கே வை அடிச்சு விட்டுட்டு அவர் கெஸ்ட், நம்மளோட கெஸ்ட்னு அர்த்தம். அப்போ எப்படி இருக்கும்? வி வில் ட்ரீட் அவர் கெஸ்ட். கொஷின் மார்க் எடுத்துகிட்டு என்ன எழுதுன ஆன்சர் லாஸ்ட்டில்? வித் கேர். நம்மளோட கெஸ்ட்டை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நல்ல கேரிங்காக, பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வி வில் ட்ரீட் அவர் கெஸ்ட் வித் கேர். ஸோ இது ஃபிஃப்த்து ஒன். ஓகே குட்டீஸ், ஸோ பென்சில் எடுத்து கரெக்டாக எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இது வந்து மதர் நேச்சரில் உள்ள போயம்னுடைய புக் பேக் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, see you on the next video. Bye.